ஜமாத்துல உலமா சபை வேலூர் மாவட்டம் மற்றும் வேலூர் மாவட்ட மஸ்ஜித்களின் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனாப் அல்ஹஜ் வி.கே. அப்துல் அலீம் சாஹிப் அவர்களையும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற வேலூர் மாவட்ட உலமாக்கள் மற்றும் மஸ்ஜித்களின் முத்துவலிகளும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர் மௌலானா ஹபீஜ் முகமது அப்பாஸ் சாஹிப் சிராஜி அவர்களுக்கும் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஜனாப் ஹாஜி சையத் அகமது சாஹிப் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது ஒரு முழக்கத்தை முழங்க இருக்கின்றேன். நீங்களும் சேர்ந்து முழங்க வேண்டும். அதற்கான காரணத்தையும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். போலோ மகாத்மா காந்தி கே, போலோ மகாத்மா காந்தி கே. இது ஏன் சொல்ல என்று சொன்னால் 1940 சுதந்திரம் பெற்ற பிறகு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு தாய் மக்கள் என்று பிரகடனப்படுத்தியவர் மகாத்மா காந்தி அவர்கள். இன்னொன்றையும் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். மகாத்மா என்கின்ற பட்டத்தை தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இதை ஏன் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறையினருக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதேபோல் இந்த ஜெய்ஹிந்த் என்று சொல்லுகிறோமே, அந்த முழக்கத்தை 1941 ஆண்டு உருவாக்கி தந்தவர் ஒரு இஸ்லாமியர் அபிதசன் சப்ரானி என்பவர். அதே போன்று இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற சுதந்திர போராட்டத்திற்கு முழக்கத்தை ஏற்படுத்தி தந்தவர் ஹசரத் மொஹலானி. இன்றைக்கு இந்த பாசிச கூட்டம் சொல்லுகிறதே பாரத் மாதா கி ஜெய் என்று, அந்த முழக்கத்தை ஏற்படுத்தி தந்தவரும் ஒரு இஸ்லாமியர் என்பதை அந்த பாசிச கூட்டத்திற்கு இங்கே நான் வரலாற்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த மேரி தெரி வதன் பாரத் மாதா கி ஜெய் என்னும் மாபெரும் எழுச்சி மிகு வார்த்தையை உருவாக்கி தந்தவர் ஹாஜி முல்லா கான். அதேபோல் குவிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறு என்ற அந்த முழக்கத்தையும் ஏற்படுத்தி தந்தவர் 1942 ஆண்டு மும்பையினுடைய மேயராக இருந்த யூசுப் மெஹர் அலி, அவரும் ஒரு இஸ்லாமியர். சாரே ஜஹான் ஹை அச்சா இந்துஸ்தான் ஹமாரா, இந்த முழக்கத்தையும் ஏற்படுத்தி தந்தவர் ஒரு இஸ்லாமியர். அவர் பெயர் முகமது இக்பால். இதற்கும் மேலே ஒருபடி நான் சொல்ல விரும்புகிறேன். சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளாக இருந்தவர்களுடைய எண்ணிக்கை 95,300 பேர். உயிர் நீத்த தியாகிகள். நீங்கள் டெல்லிக்கு செல்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டால் இந்தியா கேட்டிலே அந்த உயிர் நீத்த தியாகிகளுடைய பெயர்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 95,300 பேரிலே இஸ்லாமியர்கள் 61,395 பேர், இந்துக்கள் 25,895 பேர், சீக்கியர்கள் 8,050 பேர். நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், இந்த தேசம் இந்துக்களுக்கானது என்ற ஒரு பொய்யான கட்டமைப்பை இன்றைக்கு 10 ஆண்டு காலமாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பாசிசவாதிகள் இங்கே கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அந்த பாசிசத்துக்கு தெரிய வேண்டும், சுதந்திர போராட்டத்திலே தலைமையேற்று மகாத்மா காந்தியோடு தோளோடு தோள் நின்று தன் உயிரையும் துச்சமென மதித்து சுதந்திர போராட்டத்திற்காக போராடி
அந்த வெற்றியை பெற்று தந்தது இஸ்லாமியர்களுடைய பங்கு அளப்பரிய பங்கு என்பதிலே இங்கே நாங்கள் நினைவூட்ட கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதற்காக தான் காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய கொள்கையாக சமத்துவம், சகோதரத்துவம், எல்லா மதங்களையும் சமமாக நடத்துவோம் என்பதுதான் காங்கிரசினுடைய அடிப்படை கொள்கை. 1947 ஆண்டுக்கு பிறகு, சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த 60 ஆண்டு காலம் எப்படியெல்லாம் நாம் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தோம் என்பது நமக்கெல்லாம் ஒரு சான்று. இந்த 10 ஆண்டுகளிலே எத்தனை முறை நாம் வீதிக்கு வந்து விட்டோம். ஆனால் ஒரு விதத்திலே அதற்கு நான் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். காரணம், இப்படி பாசிசியாளர்களால் தான் இன்றைக்கு நாம் சகோதரத்துவத்தோடு இருக்கிறோம் என்று வீதிகளிலே கை கொடுத்து கொண்டு குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இல்லைன்னா கூட நம்ம அமைதியாயிடுவோம். அதற்கு அவர்களுக்கு நன்றி தான் சொல்லணும். இந்த 10 ஆண்டுகளிலே எண்ணற்ற இன்னல்களை அனுபவித்து அவர்கள் நம்மை எல்லாம் அவர்களுடைய ஊழல்களை, அவர்களுடைய பித்தலாட்டத்தை மக்கள் மத்தியிலே நாம் பறைசாற்றிவிடக் கூடாது என்பதற்காக இந்து முஸ்லிம் என்கின்ற அந்த மத கலவரத்தை ஆங்காங்கே தூவிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் நம்மை ஒன்றும் அசைத்து பார்த்து விட முடியாது என்று தெரியும். இருந்தாலும் அவ்வப்பொழுது அவர்களுடைய ஆட்சியினுடைய அவலங்களை நாம் பட்டியல் போட்டு மக்கள் மத்தியிலே சொல்லிவிடுவோம் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் அவர்கள் நம்மை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை நான் ஒரு முக்கியமான ஒரு 5-6 சட்டங்களை மட்டும் எல்லோரும் சொன்னார்கள் இரவு 2 மணி வரை என்று. 3 மணி வரை இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அனைத்து எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒருமித்த கருத்தோடு காத்து கிடந்தார்கள். நண்பர்களே, இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்னை சோனியா காந்தி அவர்கள் உடல் நலிவுற்று இருந்தும் அந்த 3 மணி வரையிலே அந்த அவையிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய வாக்கை பதிவு செய்த பிறகுதான் இல்லத்துக்கு சென்றார்கள். எந்த கொள்கைக்காக, எந்த கோட்பாடுக்காக காங்கிரஸ் பேரியக்கம் பதவியை துச்சம் என்று மதித்து இந்த கொள்கை கோட்பாடுகள் தங்களுடைய கடைசி மூச்சு இருக்கின்ற வரையிலே இந்த தேசத்தை ஒற்றுமையாக கட்டி காக்க வேண்டும் என்ற கொள்கைக்காக இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் தமிழகத்திலே 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஆட்சியை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நமக்கெல்லாம் ஒரு பாதுகாவலராக எங்களுக்கு அந்த கவலை இல்லை. காரணம், டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படி நம்மை அரவணைத்து சென்றார்கள். தந்தை பெரியார் அவர் விட்டு சென்ற சமத்துவத்திற்காக காங்கிரசுடைய கொள்கைகளை எல்லாம் இவர்கள் காப்பாற்றி நம்மோடு கடந்து வந்தார்கள். கசப்பு உணர்வுகள் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்யும். ஆனால் சகோதரத்துவத்தோடு நம்மை வழிநடத்தினார்கள். அதே போலத்தான் இன்றைக்கு தளபதி அவர்களும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே எந்த மாநில முதல்வருக்கும் இல்லாத ஒரு தைரியம் தளபதிக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நேற்று அமித்ஷா அவர்கள் வந்து அவர்களை மிரட்டி அருகாமையில் அமர்த்தி கூட்டணி என்று அறிவித்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் எத்தனை பேரை மிரட்டி சேர்த்துக் கொண்டாலும் நாம் அனைவரும் ஒன்று நின்று நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக எந்த முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அது 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடாது. கட்சி மத பேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் ஒருங்கிணைந்து மீண்டும் தளபதியை அமர்த்துகின்ற ஒரு வேலையை நாம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன், கடமைப்பட்டு இருக்கின்றேன். இப்பொழுது அந்த சட்ட திட்டங்களுக்கு உண்டான உள்ளே செல்ல விரும்புகிறேன். எல்லோரும் சொன்னார்கள் இது சட்ட திருத்தம் என்று. 1995 வக்ஃப் வாரிய சட்டம், அந்த சட்டத்தையே பெயர் மாற்றி இருக்கிறார்கள். பெயர் மாற்றி வகுப்பு மேலாண்மை, அதிகாரமளித்தல், செயல்திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் 1995. தைரியம் இருந்தால் 2025ஆம் ஆண்டு என்ற சட்டத்தில் அதை குறிப்பிட்டு இருக்கலாமே. ஆண்டை 95 மட்டும் போட்டுவிட்டு அந்த சட்டத்தையே மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஒரு சொத்து தமக்கு சொந்தம் என அறிவிக்க வகுப்பு வாரியத்துக்கு அதிகாரம் இருந்ததை மாற்றி வகுப்பு வாரியத்திற்கு அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு 40ஐ ரத்து செய்திருக்கிறார்கள்.
3 சொத்து யாருக்கு சொந்தம் என்று வகுப்பு தீர்ப்பாயம் முடிவெடுக்கும் என்று இருந்ததை மாற்றி யாருக்கு சொந்தம் என்று மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்வார் என்று சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். எனவே வகுப்பு வாரியத்துக்கு அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு இருக்கிறது. 4 பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதோர் பிரதிநிதித்துவம் கட்டாயம் இல்லை என்று மாற்றி கட்டாயம் இல்லை என்பதை மாற்றி கட்டாயம் என்று மாற்றி இருக்கிறார்கள். 5 வகுப்பு வாரிய தலைமை அதிகாரியை வகுப்பு வாரியமே நியமிக்கும் என்று இருந்த சட்டத்தை மாநில அரசே நியமிக்கும் என்று சட்டத்தை திருத்தி அப்படி வகுப்பு வாரிய அதன் தலைமை அதிகாரியை இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்று இல்லை என்பதை மாற்றி இருக்கிறார்கள். மசூதி போன்றவற்றுக்கு இஸ்லாமியர் அல்லாதவர் யாராவது கொடுப்பார்கள் என்று சொன்னால் அது வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானது அல்ல என்று திருத்தி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இப்பொழுது நான் முன்வந்து என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் வாஹித் பாஷா இருக்கிறார், எங்களுடைய மைனாரிட்டியினுடைய மாவட்ட தலைவர் வாஹித் பாஷா இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நான் ஒரு சொத்தை தானமாக எழுதி கொடுத்தால் அது வகுப்பு வாரியத்திற்கு செல்லாது, அந்த சொத்து வகுப்பு வாரியத்துக்கு உகந்ததல்ல என்று மாற்றி இருக்கிறார்கள். அதே போல அரசு சொத்துக்கள் வகுப்பு சொத்துக்கள் என தெரிய வந்தால் வகுப்பு வாரியம் எடுத்துக்கொள்ளும் என்று மாற்றி மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாற்றி இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வகுப்பு வாரிய கணக்குகளை மாநில அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் தணிக்கை செய்யலாம் என்று இருந்த சட்டத்தை மாற்றி மத்திய அரசு தணிக்கை செய்யும் என்று மாற்றி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை! மத்திய அரசு அந்த கணக்குகளை தணிக்கை செய்யும். வகுப்பு வாரிய